இந்த ட்ரெண்டிங் வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எப்படி எடிட் பண்றது நம்ம பார்க்கலாம். உன் கோபத்துல வானோ இப்போ இப்போ டேட்டா வந்து பண்ணாக்க கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச்சில் வந்து பண்ணாக்க வெற்றி வீண் வந்து பண்ணாக்க சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வெப்சைட் வரும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச்சைக்கு இருக்குது அதை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு 1554 வந்து பண்ணாக்க நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஒரு ஆர்டிக்கல் வருது, ஜஸ்ட் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போனாக்க ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க பிக்கெட்டிங்கான ஃப்ராண்ட் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இங்கே ஃப்ராண்ட் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஸோ ChatGPT வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய பிக்கு ப்ளஸ் ஃப்ராண்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எடிட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் எடிட் பண்ண பிக்கை வந்து பண்ணாக்க ஃபோட்டோ மேப் யூஸ் பண்ணி வந்து பண்ணாக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து பண்ணாக்க ஐட் மோஷன் எட்டுக்கான ப்ரீஷேடேஷன் ஃபைல் நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் கொடுத்துருக்கேன், டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டவுன் பண்ணிவிட்டு ப்ரீஷேட் வந்து பண்ணாக்க இன்புட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இடத்துல அனிமி பிக் இருக்குது, அந்த பிக்கு பதில் தான் நம்ம ரிப்ளேஸ் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபில்டர் கொட்டு ஸ்டாருங்க போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் பேஜ் பிக்கை கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்களா, ஸோ அந்த பிக்கை வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான மூவ்ஃபிட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு ஆப்ஜெக்ட் எலமெண்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த கேமரா ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ரெக்டாங்கிள் ஒரு லேயர் இருக்கா, அந்த லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பின்றது கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த கேமரா லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு பேஸ்ட் ஸ்டைல் கிளியர் மாதிரி இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னாக்க அந்த மெஃபிட் இதில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த லேயர் வந்து பண்ணாக்க நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கேமரா ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் பொருள் பார்த்த வீடியோ ரெடி.